நீங்கள் கட்டுற வீட்டுக்கு தர காங்கிரீட் அல்லது ஃப்ளோர் பிசிசி போட போகிறீங்களா? இந்த விஷயங்களை கவனிக்காமல் விட்டுறாதீங்க. முதல்ல காங்கிரீட் போட போகிற பேஸ்மெண்ட் தரையை சமமாக லெவல் பண்ணிக்கோங்க. அப்புறமா காங்கிரீட் லெவல் மார்க் பண்ணி இந்த மாதிரி புள்ளி வைக்கணும். காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி தரையை நல்லா தண்ணீர் வச்சு தெளித்து ஈரமாக்கிடுங்க. அப்போனா தான் காங்கிரீட்டுடைய ஈரத்தை இந்த தரை அப்சர்வ் பண்ணாமல் இருக்கும். வச்சிருக்கிற மார்க் லெவலுக்கு கரெக்டாக காங்கிரீட்டை ப்ளேஸ் பண்ணுங்கள். இந்த காங்கிரீட் மினிமம் 4 இன்ச்சிலேருந்து 6 இன்ச்சு திக்னஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த லெவல் சரியில்லாமல் போணுச்சுன்னா டைல்ஸ் அல்லது கிரானைட் போடுறப்போ லெவலிங் இஷ்யூஸ் வந்துடும். இந்த காங்கிரீட்டுக்கு 40 அல்லது 1.5 இன்ச்சு ப்ளூ மெட்டல் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நல்லா வாஷ் பண்ணி டஸ்ட் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. காங்கிரீட் கலவை 1:5:10 ரேஷியோவில் போடலாம். இதுதான் M5 கிரேட் காங்கிரீட். அதாவது 1 பங்கு சிமெண்ட், 5 பங்கு மணல், 10 பங்கு ப்ளூ மெட்டல் யூஸ் பண்ணுங்கள். காங்கிரீட் முடித்து 1 வீக்குக்கு நல்லா க்யூரிங் பண்ண மறக்காதீங்க. இது போன்ற சிவில் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.